திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. அன்பானவர்களே, வடசென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26ஆம் தேதி முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். பால்ஸ் கன்வர்ஷன், பவுலினுடைய மனமாற்றம். பாருங்க, இந்த மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கே, அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்னமோ நம்மளை ரொம்ப சிறுமைப்படுத்திக்கிட்டு, நம்மளை பெரிய பெரிய குற்றவாளின்னு சொல்லியெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளிடும் அப்படின்னு நிறைய பேர் இந்த மனம் திரும்புதலை பற்றி தவறான அபிப்பிராயம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. மனம் திரும்புதல் நம்மளை ஒரு மேன்மையான இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது. மனம் திரும்புதல் தேவ மேன்மைக்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடியது. மனம் திரும்புதல் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தோடு இருக்குமானால் அது ரட்சிப்புக்கு ஏதுவானது. மனம் திரும்புதல் வாழ்க்கையில் அவசியம். அதனால தான் புதிய ஏற்பாடு ஓப்பன் ஆகும்போதே மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் தொடங்குதே. மனம் திரும்புங்கள் இல்லையா? தேவனுடைய ஆட்சியின் கீழாக, ஆளுகையின் கீழாக நாம் வரணும் அப்படின்னு சொன்னால் அங்கே மனம் திரும்புதல் தேவை. ஏன் தேவை? இருளின் அதிகாரம், பிசாசினுடைய அந்தகார அதிகாரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். தேவ ஆளுகையின் கீழ் வரணும்னா அங்கேருந்து நம்மளுடைய அந்த டைரக்ஷனை மாற்றிக்கிட்டு எதிர் திசையில் திரும்பி வர மாதிரி நாம் திரும்பி வரணும். இப்போ ஒரு புதிய பாதையை தெரிந்து கொள்ளும்படி, ஏன்னா வாழ்க்கை பயணம் தானே, போகிற பாதை தவறாக இருக்கா இல்லையா, ஒரு புதிய பாதையில் நம்மை திருப்பிக் கொள்ளும்படி மனம் திரும்புதல் அவசியமாக இருக்குது. இந்த மனம் திரும்புதல் நம்முடைய ஆத்மாவுக்கான ஒரு மேன்மை, ஆத்ம ரட்சிப்புக்கான தொடக்கம். இந்த மனம் திரும்புதல் தேவ வசனங்களின் வழியாக நமக்கு போதிக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து தேவன் இந்த மனுஷனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் மனம் திரும்புதல் என்றது. மனம் திரும்ப முடியாத ஒரு நிலைமை இருக்குமானால் நம்ம கதி என்ன ஆகும் பாருங்களேன். மனம் திரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை கடவுள் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். நாம் முடிவெடுக்க வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். ஜீவனுக்கு ஏதுவாக மனம் திரும்ப வேண்டும், ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்ப வேண்டும், பரலோகத்தில் போய் சேருவதற்கு ஏதுவாக மனம் திரும்ப வேண்டும். கொஞ்சம் இதை பற்றி சிந்திக்கலாம். செய்தியில் கூட நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே, தோழர்களே, விசுவாச வீரர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக படிச்சென்று திரும்புகிறது. நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்போது நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே நாம் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அடைகிறோம். இந்த நாட்களில் சவுல் எனப்பட்ட ஒரு மனிதன் எவ்விதமாக ரட்சிக்கப்பட்டான், மனம் மாறினான், அந்த தகவலை தான் நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு சபைகளில் கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட் அமைப்புகள், பெந்தேகோஸ்து அமைப்புகள், இவர்கள் மத்தியில் ஒரு சிறிய செய்தியை மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க. அது என்னன்னா, தமஸ்குக்கு போகிற வழியில் கிறிஸ்துவை சந்தித்த சவுல் எனப்பட்ட பழைய பவுல் ஞானஸ்தானம் பெறலையே, அவர் கர்த்தரிடத்தில் நேரடியாக பேசினார் இல்லையா, கர்த்தர் அவரிடத்தில் நேரில் பேசினார் இல்லையா, அவர் ரட்சிக்கப்படவில்லையா, அதுபோல் நீங்களும் ரட்சிக்கப்படலாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். போதா குறைக்கு புதிய விசுவாசிகள், அடம் பிடிக்கிறவர்கள், தங்களுடைய மனமாற்றங்களை வெளியே சொல்ல விரும்பாதவர்கள், தான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டதை அறிவிக்க விரும்பாதவர்கள், இன்னும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் மூதாதையருக்கும் செத்த பிரேதங்களுக்கும் வணக்கம் செலுத்துகிறவர்கள், விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள், இதை ஒரு சந்தர்ப்பவாதமாக எடுத்துக்கொண்டு சவுலே ஞானஸ்தானம் எடுக்கல, கர்த்தர் நேரில் பேசினார், அது மாதிரி என்கிட்டையும் பேசியிருக்காரு, அல்லது என்கிட்ட பேசட்டுமே என்ற ஒரு சவாலை நமக்கு முன்பாக வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் காட் ஸ்பீக் டு மீ.
இன்றைக்கு படித்தவர்கள் மத்தியில் இந்த கூக்குரல் இருக்கு. அதாவது ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஒரு சடங்கு. சகோதரர்களே, கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளை சடங்கு அல்ல. உலகம் முழுதும் புறப்பட்டு போய் அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள். இது ஒரு சடங்கு அல்ல. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் போதிக்கப்பட்டது. பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஏறக்குறைய 3000 பேராக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். சமாரியாவிலே சுவிசேஷம் சொல்லப்பட்ட போது அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சமாரியர்கள் மத்தியில் ஸ்திரீகளும் ஆண்களும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். அதே 8ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு என்பவன் போகிற வழியில் கண்ட தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுத்தான் என்ற தகவலை படிக்கிறோம். இது வரைக்கும் 3 விஷயங்களை நம்ம கவனித்தோம். எருசலேமில் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம், சமாரியாவில் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம், எத்தியோப்பிய மந்திரிக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். இப்படியே நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் வரைக்கும் படிப்பீர்களானால் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 9 குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், பழைய யூதர்களாக இருக்கலாம், பிரஜாதிகளாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஞானஸ்தானம் என்பது ஒரு அவசியமும் கட்டளையாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் உலகத்தில் வந்ததுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எந்த ஒரு மனிதனும் தாயினுடைய கர்ப்பத்தின் வழியாகத்தான் பிறக்கிறானே தவிர வேறு மார்க்கம் இல்லை. அப்போ பிறப்பதற்கு சரீரத்தில் ஒரு வழி இருக்கிறது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் பிறப்பதற்கு ஒரு வழியாக ஞானஸ்தானம் இருக்கிறது. கற்றறிந்த மேதாவிகளாகிய மத போதகர்களே, ஜாம்பவான்களே, நட்சத்திரங்களே, ஊரையே கலக்கி உலையிலே போட்டுக்கொள்கிற கள்ள தீர்க்கதரிசிகளை இதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் இன்றைக்கி மக்கள் மத்தியில் போய் ஒரு துரும்பு எடுத்து கையில் கொடுத்து இது போதும் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்ல போய் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டில் பிரசங்கிப்பட்டோம். ஆதி கிறிஸ்தவத்தை தோமா இந்த நாட்டில் சொல்லியிருந்தும் கூட இன்றைய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 2.5% 3% தான் இருக்குது. அது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மதவாதிகளும் மத துரோகிகளும் மத எதிரிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை துரும்பாக மாற்றிட்டாங்க. அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி தங்களுடைய போதகத்தை நிறுத்தி கொண்டாங்க. அதாவது சுலபமான ஒரு போதனையை அவர்களுக்கு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதனால தான் பகிரங்கமாக எந்த ஒரு மனிதனும் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி இந்த தேசத்தில் தன்னை அடையாளம் காட்டலை. ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் தானே அவன் தன் பெயரை மாற்றிக்கொண்டிருப்பான். ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் தானே அவன் சபைக்குரியவனாக இருப்பான். ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் தானே சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு மாற்றமும் ஒரு பெயரும் ஏற்பட்டிருக்கும். அவன் தான் மனதால் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தூரமாக துரத்திட்டீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேலை மேலே ஒரு பேர், சபையில் ஒரு பேர். உண்மைதானே? இந்த நாடகம், இந்த நடிப்பு எதை காட்டுதுன்னா அவர்கள் ஞானஸ்தானம் பெறாத மக்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பிறந்தவன் தான் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்க முடியும். தேவனுடைய வீட்டில் பிறந்த ஆள் தான் தேவனுடைய மனுஷனாக இருக்க முடியும். நீங்கள் கேட்ட இந்த தகவலையெல்லாம் அப்படி மனசுக்குள்ளே சுருட்டி வைத்து கொண்டு சவுல் என்பவர் ஞானஸ்தானம் பெற்றாரா இல்லையா? இந்த கேள்வியை உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற போதகர்களிடத்தில் கேளுங்க. உங்கள் பைபிளை இப்பொழுது திறந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை கருத்தாக படிங்க. கையில் இருக்க பேனாவால் ஒரு சுழி எடுங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. இப்போ பேனாவில் அடிக்கோடிடுங்கள். அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். இந்த தகவல் உங்களுடைய நெஞ்சில்
ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். புதிய ஏற்பாட்டில் 174வது பக்கம் 2வது பாரா 18வது வசனத்தில் இந்த சத்தியம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, சவுல் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவன் பிறகு வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு முறை எருசலேம் நகரத்தில் உள்ள எல்லா யூதர்களுக்கும் யூத தலைவர்களுக்கும் முன்பாக நின்றான். அவனை சங்கிலிகளால் அப்பொழுது கட்டியிருந்தாங்க. இந்த சம்பவம் அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் பவுல் தனக்காக உத்தரவு சொல்ல நின்றபோது இந்த ஞானஸ்நானத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். எதற்காக ஞானஸ்நானம் எடுத்தேன்னு கூட சொல்கிறார். இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அப்படியானால் ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்குரியது என்று நமக்கு தெரிகிறது. அப்போ ஞானஸ்நானம் பெறாத ஆள் பாவ மன்னிப்பு பெறாத ஆள். நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, சிரிக்காதீங்க, அதே நேரத்தில் சீரியஸாக இருங்க. எல்லா பெந்தேகோஸ்து சபையிலும் இந்த உபதேசம் தலைகீழ் தான் போதிக்கப்படுது. அதாவது வீடு கட்டிட்டு யாராவது அஸ்திவாரம் போடுவானா? அப்படிதான் பெந்தேகோஸ்து உபதேசம் இருக்கிறது. நீங்கள் எந்த பெந்தேகோஸ்து பாஸ்டரையோ விசுவாசியோ சந்தித்து நீங்கள் பேசுங்க, எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, 2015வது வருஷம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே சத்தியத்தை கேட்டேன். போதகர் என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார், அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு கேள்வி, துணை கேள்வியாக, ஐயா நீங்கள் ஞானஸ்தானம்லாம் பெறலையா? அதுவும் பெற்றேன். அதே அது 2018வது வருஷம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெரிய பாஸ்டர் அமெரிக்காவிலேருந்து வந்தார். அப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன். நல்லா கவனிங்க, 2015லிருந்து 2018 வரைக்கும் 3 ஆண்டு காலம் இவர் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு இருக்கிறார். அதுவும் ஞானஸ்தானம் கூட ஒரு கட்டாயத்தின் பேரில் பெரிய பாஸ்டர் வந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. ஆக ஞானஸ்தானத்துக்கும் இவருடைய ரட்சிப்புக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஞானஸ்தானத்துக்கு முன்னால் ஒரு ஆள் ரட்சிக்கப்படுகிறான் என்ற குறிப்பே இல்லை, தகவலே இல்லை, வசனமும் இல்லை. நான் சொல்ல வந்தது உங்களுக்கு அதிபுத்திசாலித்தனமாக தெரியும். சபையின் காலத்தில், அதாவது அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரத்துக்கு பிறகு ஞானஸ்தானம் என்பது பெற்ற பிறகுதான் ரட்சிப்பு பேசப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரத்துக்கு முன்னால் இருக்கிற பகுதி அது பழைய ஏற்பாட்டின் கீழே இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்குரியதாக இருக்கிறது. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது இறங்கினாரோ, எப்பொழுது மனிதர்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றார்களோ, அப்பொழுது அவர்களை ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்றும் கர்த்தர் அனுதினமும் அவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற தகவலையும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால் ஆஃப்டர் த சர்ச் அட் ஜெருசலம், எருசலேமிலே சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு நம்ம வரலாற்றை எடுத்து படித்தோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஞானஸ்தானத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டன்னு ஒரு ஆள் இல்லை. எப்படி சவுல் கர்த்தரிடத்தில் நேரடியாக பேசினார், சிலுவை மீது இருந்த கள்ள ஞானஸ்தானம் பெறலை, இதை மாதிரியான கருத்துக்களை சொல்லி உங்களை குழப்பிக்காதீங்க. இந்த கள்ள போதலுடைய வலையில் சிக்காதீங்க. அதனுடைய காலம் வேறு, அதனுடைய நோக்கம் வேறு, அதனுடைய அவசியம் வேறு. இதை விளங்கிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, காலகாலமாக ரட்சிப்பு ஞானஸ்தானத்தை மாற்றி போட்டவர்களே, அஸ்திவாரம் இல்லாத ஒரு கட்டடத்தின் மேலே நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி உங்களை ஞானமுள்ளவர்களாக நினைக்கிறத விட்டுட்டு உங்கள் அஸ்திவாரத்திலிருந்து நீங்கள் எழும்பி வரத்தக்கதாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுநாதர் சொன்னார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன்னுடைய அஸ்திவாரத்தை கன்மலையின் மேல் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று சொன்னார். வித்தவுட் ஃபவுண்டேஷன் யூ கேனாட் ரைஸ் எ பில்டிங். ஆகவே ஞானஸ்தானம் அஸ்திவாரமாக இருக்கிறது. அது பாவ மன்னிப்பிலே தொடங்குகிறது.
அப்போது ஞானஸ்தானம் பெற்ற போது தான் பாவ மன்னிப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் 2015 ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற ஆளுடைய பாவ மன்னிப்பு அங்கே இல்லை. அவர் நினச்சிட்டு இருக்காரு நான் ரட்சிக்கப்பட்டேன், போதவர் சொல்கிறார் ஆமாம் அவர் ரட்சிக்கப்பட்டார். இப்படி தான் எல்லாரையும் சொல்லிட்டு மக்களை நம்ம வழி நடத்துகிறோம். சகோதரர்களே, காந்தி இங்கிலாந்து நாட்டில் இருந்தப்போ எத்தனையோ சுவிசேஷ கூட்டத்துக்கும் பெரிய சுவிசேஷ போதகர்கள்லாம் சந்திச்சிருக்கார். அவர்களும் கூட அவர்கிட்ட இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு. அதனால தான் அவர் ஞானஸ்தானமே எடுக்காத பழைய இந்துவாகவே இருந்து ஹே ராம் என்று சொல்லி தான் செத்தார். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியாத ஒரு உதட்டை தான் காந்தியின் இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஞானஸ்தானம் என்பது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று பெறுகிற ஒரு ஞானஸ்தானம் தான் புதிய ஏற்பாட்டு ஞானஸ்தானமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தில் பவுலப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு கைதியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுலப்போஸ்தலர் தான் ஏன் யூத மதத்திலிருந்து கிறிஸ்துக்குள்ளாக வந்தேன் என்ற ஒரு சாட்சியை கொடுக்கிறார். அந்த சாட்சி கொடுக்கும்போது தொடர்ந்து அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 26வது அதிகாரம், ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஐ ஹவ் ஒபேய்ட் தட் விஷன் என்று சொல்கிறார். அதாவது நான் கர்த்தரை சந்தித்தேனே, அதுக்கு பிறகு எனக்கு நடந்த எல்லா சம்பவங்களையும் நான் அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே இதே பவுலப்போஸ்தலர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது அது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுதல், அது கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருத்தல் என்று போதிக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த இடத்துல எப்படி ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிற டாக்டர் ஒவ்வொரு பகுதியாக இணைக்கிறாரோ அவ்விதமாக ஞானஸ்தானத்தில் தேவன் நம்மை கிறிஸ்துவனுடைய மரணத்தோடும் அவருடைய அடக்கத்தோடும் அவருடைய உயிர்த்தெழுதலோடும் இணைக்கிறதாக சொல்கிறார். இதே பவுலப்போஸ்தலர் தொடர்ந்து இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, ஞானஸ்தானம் பெறாதவங்கள பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ ஞானஸ்தானம் பெறாமல் கிறிஸ்தவன் என்று நீ பிதற்றி கொண்டிருந்தால் உனக்கும் ஞானஸ்தானத்துக்கு சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக நீ கிறிஸ்துவை தரித்து கொள்ளவில்லை. இதே பவுலடியார் தொடர்ந்து கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானத்தை குறித்து எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். பக்கம் 276, 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆக ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதையும் அவரோடு கூட எழுந்திருப்பதையும் ரட்சிப்பையும் நமக்கு காண்பிக்கிறது, பாவ மன்னிப்பை நமக்கு காண்பிக்கிறது. அதனால தான் இதே பவுலடியார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பழையவைகள் நீங்கிவிட்டது எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்கிறார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் 249வது பக்கம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை நண்பர்களே. இந்த நாளில் நம்ம கேட்ட இந்த அருமையான பகுதி, இந்த ஆய்வு, இந்த ஆராய்ச்சி உங்கள் மனதை மாற்றணும். நம்ம இடித்த புளி என்று ஒன்று சொல்லுவாங்க. புளியை நல்லா இடித்து வச்சோம்னா அது எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்கும். அம்மிக்கல்லை பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி நம்முடைய மனது இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு பஞ்சு போல் மாறணும், ஒரு தண்ணீர் போல் ஊற்றப்படணும், ஒரு பசுமையான இலையை போல மாறணும். உங்கள் உள்ளம் சாந்தம் அடையணும்.
அது இறுகிய நிலையிலிருந்து உருகிய நிலைக்கு வரணும். கர்த்தருடைய வசனத்தின் மேலே அன்பு கொள்ளணும், வைராக்கியம் கொள்ளணும். மனுஷர்கள் அல்ல, மனுஷருடைய முகங்கள் அல்ல, அவர்களோடு நம்முடைய அனுபவங்கள் அல்ல, அவர்களுடைய சாட்சிகள் நம்மை ரட்சிக்கலை. இயேசுவின் ரத்தம் நம்மை ரட்சிக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை ரட்சிக்கிறது. அவர் வைத்திருக்கிற அந்த இடத்துல நாம் சேரும்போது நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறார் என்ற வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு மனுஷனும் நான் ஒரு பாவி என்று சொல்லும்போது அந்த அமேசிங் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிருபையின் பெருவெள்ளத்தை அவன் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த இயேசுவின் ரத்தம் அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக அவனுக்குள் பாய்ச்சப்படுவதை பார்க்கிறோம். தண்ணிக்குள்ளே முழுகிறதுனால தண்ணியில் தேவன் இயேசுவின் ரத்தத்தை கலக்கி நம்மளை குளிக்க வைக்கல. அங்கே ரத்தம் இல்லை, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம கீழ்ப்படுகிறோமே, அதை பரலோகத்தில் உள்ள தேவன் பார்த்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே சிந்திய ரத்தம் தேவனுடைய மனதில் இருக்கு. அதை முன்னிட்டு நம்முடைய பாவ மன்னிப்பை அவர் வழங்குகிறார். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் கண் எதிரிலேயே ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்டில் செத்தான்னு வச்சுங்க, அவன் சிந்திய ரத்தமும் அவன் துடித்த துடிப்பும் அவனுடைய கடைசி மூச்சு அடங்குவதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குவோம். அதை நீங்கள் மறக்கவே முடியாது, அதை நினச்சே பார்ப்பீங்க. சோனியா காந்தி தன்னுடைய கணவர் வெடிகுண்டால் எரிக்கப்பட்ட போது, வெடித்து சிதறிய போது முகமே இல்லாமல் போயிட்டார். ஆனால் அந்த காட்சியை நேரடியாக அவர்கள் முகமாக பார்த்தாங்க, செத்த உடலை அவங்க பார்த்தாங்க. அந்த நிலையில் அவங்க சிறைச்சாலைக்கு சென்று ஒரு கால் அவர்கள் வெடி வைத்து கொல்லப்பட்டவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயிலில் இருந்த மக்களை பார்த்து உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு போய் சொன்னாங்க, அவங்களை தேடிட்டு போய் சொன்னாங்க. இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் சுவிசேஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது ஞானஸ்தானத்தில் தன்னுடைய குமாரனுடைய சிந்திய இரத்தத்தை நினைவு கூர்ந்து உங்களை கருணையாக மன்னிக்கிறார். நம்ம மேலே இன்னும் பக்கெட்டாக ரத்தம் ஊற்றப்படுவதில்லை, அல்லது நம்ம தண்ணிக்குள்ளே முழுகும் போது அந்த தண்ணி முழுதும் ரத்தமாக மாறுவதில்லை. நாம் நம்முடைய விசுவாசத்தினாலே காண்பிக்கிற அந்த கீழ்ப்படிதலை தேவன் அங்கீகரிக்கிறார். God approves your faith in obedience in the water, whereas God grants the remission from his heart. அவர் தன்னுடைய மனதிலிருந்து உன்னை மன்னிக்கிறார், அவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து உன்னை மன்னிக்கிறார், அவர் பரலோகத்திலிருந்து உன்னை மன்னிக்கிறார். இந்த வல்லமை இன்றைக்கு நடைபெறுகிறது. இதற்காகவே இந்த சுவிசேஷத்தை தேவன் பூமியிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாளை நாம் சந்திப்போம் என்று கூறி உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் உணரும்படியாக போதிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை பற்றி, குறிப்பாக சவுல் எனப்பட்டவர் ஞானஸ்தானம் பெற்றார் என்ற அந்த தகவலை தெரிந்து கொண்ட மக்கள் ஆண்டவரே ஒரு நெருப்பை தொட்டவர்களைப் போல துள்ளி எழுந்து அவர்களும் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்திரலும். அடிமை கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே அறுத்தெறிகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் பெயரால் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒப்பற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி நீங்கள் மட்டும் பார்த்து விழிப்புணர்வு அடைந்து அமைதியாக இல்லாமல் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அது நீங்கள் செய்கிற ஒரு நல்ல ஊழியமாக இருக்கும். இயேசுவை கண்ட அந்திரேயா பேதுருவை பார்த்து மேசியாவை கண்டோம், நீயும் வந்து பார் என்று சொல்லி அழைத்தார். நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உங்கள் நண்பர்களை, உறவினர்களை அழையுங்கள். நீங்கள் பெற்ற விழிப்புணர்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பவுலின் மனமாற்றம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கிறிஸ்தவ உலகத்துக்கு கொண்டு வந்தது என்பதை கடந்த சில நாட்களாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆம் பிரியமானவர்களே, பவுல் பணமாற்றம் பெறும்போது அவன் மனம் திரும்பினான். அவன் இதுவரைக்கும் மரண வழியிலே போய் கொண்டிருந்தான், இப்பொழுது ஜீவ வழிக்கு திரும்பினான். சரீர பாதைக்கு போய் கொண்டிருந்தான், இப்பொழுது ஆவிக்குரிய பாதைக்கு திரும்பி கொண்டிருந்தான். சரீர பாதையை விட்டு ஆவிக்குரிய பாதைக்கு திரும்பினான். மோசேயின் வழியிலே போய் கொண்டிருந்தான், இப்பொழுது இயேசுவின் வழிக்கு திரும்பினான். நியாயப்பிரமாணத்தின் பாதையிலே போய் கொண்டிருந்தான், இப்பொழுது விசுவாச பாதைக்கு திரும்பினான். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். மனம் திரும்புதல் என்பது செய்யலாம் செய்யக்கூடாது என்ற ஒரு வாய்ப்பு அல்ல, அது கட்டாயமாய் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை. எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். பேதுருவினுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் என்பதுதான்.
நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்களா? மெய்யான வழிக்கு திரும்பி விட்டீர்களா? இல்லை என்றால் இன்றே இரட்சணிய நாள். இன்றே மனம் திரும்புதலுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ரட்சிப்பில் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா? இல்லை, ஏன்னா ஒரு முக்கியமான கேள்வி இல்லைங்களா? சிந்தித்து பதில் எழுதுங்கள். சரியான பதிலுக்கு நிச்சய பரிசு உண்டு. பாருங்கள், மற்றவர்களையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். கேள்வி இதுதான், ரட்சிப்பில் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா? எழுதி கொண்டீர்களா நேயர்களே? இதுவரைக்கும் நீங்கள் எழுதிய கடிதங்கள், நீங்கள் அழைத்த தொலைபேசி அழைப்புகள், கருத்துக்கள், இதுக்காக உங்களை பாராட்டுகிறோம். குறிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் கீழ்ப்படியும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு தொலைக்காட்சிகளிலே தினந்தோறும் ஒளிபரப்பாகிறது. அந்த நேரத்தை கவனித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, யூடியூபில் அப்லோட் செய்யப்படுவதனாலே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் போன் மூலமாக கூட எங்கிருந்தாலும் இவைகளை பார்க்கலாம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பானவர்களே, வட சென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26ஆம் தேதி முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?